இன்றைய மன்னா சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து இந்த மார்ச் மாதத்தை நமக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தாவீது ஒரு கடினமான சூழ்நிலையின் போது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அதை சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வசனத்தில் 2 விதமான ஆசீர்வாதங்களை தாவீது சொல்லுகிறார். முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். காரணம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கி நீங்களும் அவரை நோக்கி பார்க்குறீங்கல்ல, உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்களும் அவரே நோக்கி பார்க்குறீங்கல்ல, உங்கள் முகங்களை, உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பிரகாசத்தையும் ஒரு நன்மையும் கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த மார்ச் மாத வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க விரும்புகிறோம். எங்கள் முகங்களை வெட்கப்பட்டு போக விடாத தேவன், எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்களை, எங்கள் கைகளை, எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாங்க. அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.